Everyone, this is Malati from EMA Matriculation High Secondary School. Today we are going to discuss about 12th Standard Commerce Chapter 10 Recruitment Methods. Okay, recruitment அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் சேர்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் நத்திங் பட் ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் நியூ பீப்புள் ஃபார் டு ஜாயின் அ கம்பெனி ஆர் அன் ஆர்கனைசேஷன். ஓகே, இப்போ நம்ம கம்பெனியில் எதனா வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சூட்டபிள் பர்சனை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், ரெக்ரூட்மெண்ட். மாற்றுறது தான். ஓகே, இப்போ ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை நம்ம மாற்றுறது, தட் இஸ் கால்ட் அஸ் ரெக்ரூட்மெண்ட். What do you mean by recruitment? The term recruitment. The recruitment is nothing but a process of finding suitable person for a வேரியஸ் போஸ்ட் இன் ஆர்கனைசேஷன். ஓகே, கரெக்டான பர்சனை செலக்ட் பண்ணி அந்த பொசிஷனில் உட்கார வைக்கிறது, அந்த போஸ்டிங்க்கு கொடுக்கறது, தட் இஸ் கால்ட் ஆஸ் ரெக்ரூட்மெண்ட். இட் என்கரேஜஸ் பீப்புள் டு அப்ளை ஃபார் அ ஜாப். ஓகே, இப்போது அது மூலயமா என்ன இருக்கும், நிறைய வேகன்சிஸ் இருக்கும்போது நிறைய பீப்புள் வந்து யாரெல்லாம் வேலைக்கு தேடிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. அப்ளிகன்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. After receiving the application from different eligible people, the organizations scrutinize the applications. Now the organization shortlist the application, so received the purpose for the selection. Okay, what they are saying, if I am an applicant, நான் வந்து வேலைக்கு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அப்ளை பண்ணுவேன். அதை வந்து அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷனை வாங்கிட்டு எலிஜிபிள் பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ், நம்மளோட டேலண்ட்டு, ஸ்கில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு. ஓகேவா, அதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் பேரை அவங்க செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ பேசிஸில் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. Next, recruitment process begins like this. Okay, that means they are saying they will be applying and they will be coming to the applicant will be applying for that and they will be selecting who is the eligible person. And also they will be hiring the peoples also, hiring the people. How they will be hiring means for 1 year or 2 year agreement. Okay, agreement basis also they will be hiring the people and for the vacancies which they have. And sources of recruitment. Okay, there are two types of recruitment are there, internal and external. Okay, internal inside the company how they will be recruiting and external means outside the company how they are recruiting. இப்போ இன்டர்னல்லாம் உள்ள கம்பெனிக்குள்ளேயே என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்லாம் அவங்க பண்ண முடியும், எதெல்லாம் மாற்ற முடியும்னு பார்ப்பாங்க. அவுட் சைட்னா எப்படியெல்லாம் மக்களுக்கு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் வச்சு அவங்க வந்து ரெக்ரூட் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. There are two types, internal and external. Under internal there are 7: transfers, promotions, upgrading, demotion, retired employees, retrenched employees, dependent and relative of deceased employees. Under external, press advertisement, educational institutes, placement agencies, outsourcing, employees exchanges, labor contractors, unselected applicants, employee referrals and recruitment at factory gate. These are the two types of internal and external. Let us discuss one by one. Under the heading of internal sources, the first one is transfers. Okay, transfer is nothing but இடமாற்றங்கள். ஓகே, இன்சைட் த ஆர்கனைசேஷனை எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க, நான் இப்போ இந்த சென்னை பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு மதுரை அந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட். இங்கே இருக்கிற பர்சனை இன்னொரு இடத்துல அவங்க வெல் டேலண்டடாக இருந்தாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு பெரிய ஹையர் போஸ்டிங் கொடுத்து நெக்ஸ்ட் பிரான்ச்சுக்கு அனுப்புவாங்க. இட் இஸ் வெரி சிம்பிள் வே ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். சர்ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் ஒன் டிபார்ட்மெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு டிஃபிஷியன்ட் டிபார்ட்மெண்ட். இட் டேக்ஸ் பிளேஸ் இன்டர்னலி. ஸோ இட் இஸ் இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அப்படி இல்லைனா ஒரு இடத்துல நிறைய, இப்போ சென்னையிலேயே வந்து இந்த பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து கம்மியான எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்களோ, எந்தெந்த பிரான்ச்லாம் கம்மியான எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் இன்டர்னல் சோர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொமோஷன். ஓகே, ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணிகிட்ருக்கோன்னா they will be giving promotion. That is also one type of internal sources. Promotion means uplifting the existing employees to a higher position based on the seniority. Promotion takes place. When the promotion takes place, the employees will be remain in the organization for very a long period. Okay, அவங்களோட
சீனியாரிட்டியை பொறுத்தும் அப்புறம் அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்தும் என்ன பண்ணுவாங்க, தே வில் பி கிவிங் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் மோர் ஓவர் தே வில் பி ஒர்க்கிங் இன் ஆர்கனைசேஷன் ஃபார் அ லாங் பீரியட். ரொம்ப நாளாக அவங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. The next one is upgrading. Okay, upgrading is nothing but அவங்க வந்து ஒரு சின்ன வேலை ஒரு கிளர்க்காக சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால ஹையர் போஸ்ட்டுக்கு அவங்கள நம்ம அப்கிரேட் பண்ணுறது. தட் இஸ் கால்ட் அஸ் அப்கிரேடிங். எம்ப்ளாயீஸ் அப்ரைசல் இஸ் கால்ட் அப்கிரேடிங். ஓகே, அவங்கள அப்ரைஸ் பண்ணுறது தான் வந்து அப்கிரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ அப்கிரேடிங் எம்ப்ளாயீஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் லோயர் பொசிஷன் டு ஹையர் பொசிஷன். The next one is demotion. Demotion is nothing but அவங்க லெவலில் வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. இப்போ ப்ரொமோஷன்னா அவங்க சீனியாரிட்டியை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம வந்து மேலே ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோல் கிளர்க்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹையர் பொசிஷன் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொமோஷன். பட் டிமோஷன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஒரு சீனியாரிட்டி பேசிஸில் ஒரு மேனேஜராக இருக்காங்க, பட் ஆனால் அவங்க அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள ப்ரொமோட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டிமோஷன். இட் டேக்ஸ் பிளேஸ் when an employee's performance is very poor. Here the employees are moved from higher position to lower position. That is called as demotion. Next one, recommendation by the existing employees. Okay, an employee of an organization is given an opportunity to bring his family members or relatives to reliable friend to be recruited in the organization. ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். இப்போ நம்ம ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு எம்ப்ளாயி வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அதில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேலையை வாங்கி கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட், ஜாப் ரொட்டேஷன். ஜாப் ரொட்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒர்க்கை வந்து ரொட்டேஷனாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த வீக் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒரு வேலையை வந்து ஒருத்தரே வந்து எல்லா வேலையிலுமே டேலண்டடாக இருக்கணும் அங்கே இருக்க ஒர்க்ஸில், அங்கே இந்த ஆஃபீஸ் ஒர்க்கில் அப்படின்றது தான் ஜாப் ரொட்டேஷன். எல்லாருக்குமே எல்லா வேலையுமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் எம்ப்ளாயீஸ் ட்ரெயின் டு பர்ஃபார்ம் மோர் தேன் ஒன் ஜாப். ஓகே, ஒரு ஜாபுக்கு மேலே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு வந்து நிறைய வேலை தெரிஞ்சிருக்கும். திஸ் எனேபிள்ஸ் த எம்ப்ளாயீஸ் டு ஃபெமிலரைஸ் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப். ஹி பர்ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப் ஆன் ரொட்டேஷன். ஸோ இதன் மூலயமா ஒரு பர்சனுக்கே எல்லா டேலண்ட்டுமே இருக்கும், அவங்களாலே எல்லா ஒர்க்குமே பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் ஜாப் ரொட்டேஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிட்டென்ஷன். ஓகே, ரிட்டென்ஷன் இஸ் நத்திங் பட் தக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் ரிட்டையர் ஆகிற ஏஜ் வந்துருச்சு, அவங்க ரிட்டையர் ஆகிற டைமில் என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் அவங்கள விடாமல் அவங்களுக்கு அந்த ஏஜுக்கு அப்புறமும் ஒர்க் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரிட்டென்ஷன். The retiring employees may be retained by a management. This extension after the retiring date is called as superannuation. Okay, அவங்க ஏஜ் பார் ஆனதுக்கப்புறமும் அவங்க அதில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா சூப்பரானுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. The next one is retired employees. Calling back the retired employees to fill up the vacancies. Since these employees have required qualifications and experience, management may call back to fill the vacancies. இப்போ ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டு அந்த போஸ்டிங்லேருந்து போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த போஸ்டிங்க்கு வேறு யாருமே நமக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ரிட்டையர் ஆனவங்களே நம்ம வந்து கூப்பிட்டு வேக்கன்சியை ஃபில் பண்ணுவோம். ஓகே, ஃபார் வாட் பர்பஸ் we are calling them? They will be having good experience and they will be having more talent and they are having more qualifications also. So that is called as retired employees. Next, dependents. Okay, the legal heir of deceased employee may be recruited. இப்போ அந்த பர்சன் இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியை அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்காகவே அவங்களுக்கு அங்கே ஒரு வேலை கொடுத்து வச்சுருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டிபெண்டன்ஸ். The next one is previous applicants. Previous applicants are those who have applied for any job in the past. His name appears in the database but he was not given appointment. Now he can be utilized. ஆல்ரெடி நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு நினச்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துருப்போம், பட் அவங்க அப்போ வில்லிங் இல்லாமல் இருந்திருப்பாங்க, இல்லை நம்ம அவங்கள மிஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது இப்போ அங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னும் போது டேட்டாபேஸ், அதாவது சீனியாரிட்டிஸ் பேசிஸில் அவங்களுக்கு வந்து நம்ம ஜாப் கொடுப்போம். These are the internal sources of recruitment. Okay, once again I'll see the side headings of internal sources. The first one is transfer, second one is upgrading, promotion,
demotion, recommendation by existing employees, job rotation, retention, retired employees, dependents, previous applicants, and the last one is acquisition on mergers. Okay, the 11th one is acquisition and mergers. The organization may buy another business unit is acquisition. Okay, acquire பண்ணுறது. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இருக்கிறத இன்னொருத்தர் மூலயமா நம்ம அக்வயர் பண்ணுறது, ஆக்கிரமிக்கிறது. the organization may merge with another business is merger. ஓகே, ஒன்று இப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னா அதையும் அதை வந்து நம்ம அக்வயர் பண்ணிப்போம், அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே அதை கொண்டு வருவோம். அப்படி இல்லைனா ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளே பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் as acquisition and mergers. These are the internal sources of recruitment. Now let us discuss about external sources. External sources is nothing but டைரக்டாகவே, ஓகே, நம்ம வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி டைரக்டாகவே மக்களுக்கு தெரிவிக்கிறது. தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். அது மட்டும் இல்லாமல் அது இட் இஸ் அவுட் சைட் த பிஸ்னஸ். ஓகே, ஆர்கனைசேஷனுக்கு வெளியில் நம்ம எப்படி அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கோம். தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். In this type the employer advertises in newspapers, journal, etc. He informs about the vacancies in the organization. Here the detailed information about the job qualification and experience required, salary offered, how and within what date the candidate has to apply is printed. ஓகே, நம்ம ஒரு வேலைக்கு ஆட்கள் தேடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், பேப்பர், நியூஸ் பேப்பர்ஸில், ஜேர்னல்ஸ்லாம். அதில் அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும். எந்த வேலைக்காக நாங்கள் ஆள் எடுக்கிறோம், என்ன சேலரி கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எல்லாமே அதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் applicants கேன் அப்ளை ஈஸிலி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்சாலிக்டட் அப்ளிகன்ஸ். இட் இஸ் நத்திங் பட் கோரப்படாத விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு போஸ்டிங்க்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஆளே கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் பீப்புள் பப்ளிக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த போஸ்டிங்க்கு அவங்கக்கிட்ட இருக்க குவாலிஃபிகேஷனை வந்து நமக்கு அப்ளை பண்ணி அந்த அப்ளிகண்ட்டில் அனுப்புவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அன்சாலிக்டட் அப்ளிகன்ஸ். ஓகேவா, நம்ம என்ன போஸ்டிங்காக தேடுறோமோ அது இல்லாமல் மற்ற போஸ்டிங்க்கு அவங்கக்கிட்ட இருக்க டேலண்ட் ஸ்கில்ஸை வச்சு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. Even before the company notifies about the vacancies, the job seekers apply for the post. ஓகே, இந்த வேலைக்கு ஜாப் சீக்கர்ஸ்னால் அந்த வேலை தேடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எந்த வேகன்சிக்கு இல்லையோ அந்த வேகன்சிக்கே கூட அப்ளை பண்ண சான்சஸ் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் அன்சாலிக்டட் அப்ளிகன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்னால் நம்ம ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா நம்மளை செலக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, நம்மளோட மார்க்ஸ்லாம் வச்சு அந்த கம்பெனிக்கு அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். த organization visits reputed educational institutions to identify the recruit suitable candidates. ஓகே, ஆர்கனைசேஷன் கம்பெனியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜஸ், இன்ஸ்டியூஷன்ஸ்க்கெலாம் போயிட்டு அதில் டேலண்டட் பர்சன்ஸை அவங்க அங்கேயே வந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிப்பாங்க அவங்க ஜாப்க்காக. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிவைல் ஃபர்ம். ரிவைல் ஃபர்ம் இஸ் நத்திங் பட் தொழிற்சாலை வாயிலாக ஆட்சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இட் இஸ் மெத்தட் கால்டு போச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்க எம்ப்ளாயீஸாலேயே அதை முடிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹையர் பண்ணுவோம் இல்லையா, வெளியிலேருந்து ஆட்களை ஹையர் பண்ணி டெய்லி பேசிஸ்லையும் ஹார்ஸ் பேஸ்லையும் அவங்க அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் ரிவைல் ஃபர்ம். எஃபிஷியன்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ரிவைல் ஃபர்ம்ஸ் ஆர் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் பை ஆஃபரிங் அட்ராக்டிவ் சேலரி அண்ட் பர்க்ஸ். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சேல்ஸ்மேன். இப்போ நம்ம கிட்ட இருக்க ஆடிட்டராலேயே அதை முடிக்க முடியலன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அந்த இதுவை ப்ராசஸை முடிச்சிருவோம் இல்லையா. தட் இஸ் கால்ட் அஸ் ரிவைல் ஃபர்ம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, இணை வழி ஆட்சேர்ப்பு அப்படின்னா ஆன்லைன் பேசிஸில் நம்ம ஆட்களை தேடுறது. தட் இஸ் கால்ட் அஸ் ரெக்ரூட்மெண்ட். வென் ரெக்ரூட்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் ஆன்லைன் இட் இஸ் கால்ட் அஸ் ரெக்ரூட்மெண்ட். Applicants who are dynamic and living in some other countries can be recruited. It is a most inevitable source of recruitment. ஓகே, நம்ம நாட்டிலே இல்லாமல் அவங்க வெளிநாட்டில் இருந்தால் கூட என்ன பண்ணலாம், அவங்கள ஆன்லைன் மூலயமா அவங்கள வந்து அப்ளை பண்ண சொல்லி நம்ம ஆட்களை எடுக்கலாம். we can appoint people for a vacancies. That is called as recruitment. These are the direct external sources. Now we are going to discuss about indirect sources. Okay, employee referral. Okay, மறைமுக வழங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட்னா மறைமுகமாக. ஓகே, டைரக்டாக எல்லாமே இன்டைரக்டாக அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணுறது. அண்ட் எம்ப்ளாயி ரெஃபரல் மீன்ஸ் பணியாளர் பரிந்துரை. ஓகே,
Existing employee may refer their relatives or friends suitable for existing vacancies. Referrals will be considered on the basis of employees credentials. Okay, they are saying employees already இருக்கிற எம்ப்ளாயீஸே என்ன பண்ணுவாங்க, மறைமுகமாக சொல்லுவாங்க. டேரெக்டாக இது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை நாங்கள் வந்து கொடுக்குறோன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணாமல் இன்டைரக்டாக அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் இங்கேருந்து வரேன்னு சொல்லாதீங்க, நான் தான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இன்டைரக்டடாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் ஜாபில் சேர்ப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் எம்ப்ளாயி ரெஃபரல். The next one is employment exchange. Okay, recruitment of government employees are done through employment exchange. Required information is available through database for both employer and job seeker. சில பேர் வந்துட்டு கவர்மெண்ட்டில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளோட டிகிரி முடிக்க ஒரு கிளாஸ் முடிக்க 10th 12th டிகிரி எல்லாமே வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் பேசிஸில் கூட நம்மக்கிட்ட என்ன டிகிரி இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதிலிருந்து மூலயமா என்ன பண்ணுவாங்க, they will be selecting a suitable person for a job. The next one is labor contracts. Labor contracts அப்படின்னா மொத்தமாக நம்ம வந்து ஒரு 10% 20% வந்து நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்துறது, இத்தனை வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு நம்ம எடுத்துப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் லேபரல் கான்ட்ராக்ட்ஸ். ஆர்கனைசேஷன் ரெக்ரூட் அன்ஸ்கில்ட் அண்ட் மேனுவல் லேபரர்ஸ் த்ரூ தீஸ் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, சில பேருக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்காது, படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மேனுவலாக இது பண்ண தெரியும், ஆனால் வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் பேசிஸில் 1 year 2 year அக்ரிமெண்ட் பேசிஸில் அவங்களோட ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் அவங்கள வச்சுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் லேபரர் கான்ட்ராக்ட்ஸ். The next one is job portals. As like online, okay, using internet job portals, organization can find prospective candidates to fill up their vacancies. Okay, நெட் மூலயமாவே என்ன பண்ணலாம், யாருக்கெல்லாம் அந்த வேலைக்கு வந்து தேடிட்டு இருக்காங்களோ அவங்கள அதை கண்டுபிடிச்சி அதை நம்மளாவே அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் ஜாப் போர்ட்டல்ஸ். தீஸ் ஆர் த இன்டைரக்ட் sources of indirect sources of external sources. Okay, now let us discuss about recent trends in recruitment. Okay, இப்போ ரீசெண்டாக என்னென்ன ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் ஆர் த ரெக்ரூட்மெண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன், கார்டனிங்னு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன் இல்லையா, அந்த கார்டனிங்கை வந்து நான் ஒரு எம்ப்ளாயீஸ் ஒரு 10 பேரை வச்சு என்னால் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுவேன்னா, வெளியில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்களுக்கு விட்டுருவேன். 1 yearக்கு 2 lakhs கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டனிங் ஃபுல்லுமே அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. That is called as outsourcing. Okay, outsourcing firms and engage in such recruitment process. They screen the applicants and select right person for the job. Okay, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிலருந்தே ரைட் பர்சன்ஸ், இப்போது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே நம்ம போயிடுச்சு அப்படின்னா கார்டனிங் ப்ராப்ளம் ஓவர், அதோட எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் கரெக்டான பர்சன்ஸும் நமக்கு அதுக்கு வந்து சூட் ஆகிடுவாங்க. The next one is poaching. Okay, poaching, employees of competitive companies are hired. Such employees are paid high salary. They are also provided non-financial benefits. It is called as ரைடிங். ஓகே, அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும், ஒரு சில பர்சன்ஸ்க்குலாம் நிறைய ஸ்கில்ஸு டேலண்ட்லாம் இருக்கும். அவங்க வந்து ஒரு சில எல்லா கம்பெனிலையுமே போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எல்லா கம்பெனிலையும் ஹையர் பண்ணிப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, 1 day 2 day ஆர் 1 month 2 monthக்கு அவங்கள சேலரி பேசிஸில் நல்ல சேலரி, அதிகமான சேலரி கொடுத்து அவங்க கம்பெனிக்கு அந்த வேலையை ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குற வரைக்கும் இருக்க சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் போச்சிங். This was the end of the lesson. Okay, so I have completed the recruitment method lesson. In this we have seen up 2 methods. What are they? Internal and external. Under internal there are 11, and external there are 2 categories, that is direct and indirect. Under direct there are 7, and in indirect there are 9. Okay, go through once and watch the video carefully, and if you have any doubts you can ask me in the online classes. Thank you.